குடும்பத்தில் உள்ள கலகம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எளிய பரிகாரம். நான் உங்கள் ரேணுகா தேவராஜ், அகத்திய ஜோதிட நிலையம். உங்கள் குடும்ப கலகத்தில் பிரச்சனைகளை குறைச்சிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா, வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், அது எந்த சிவலிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது பாதரச சிவலிங்கமா இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்டல்ஸில் வரும் சிவலிங்கங்கள், அது மாதிரி இருக்க சிவலிங்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. திரையோதசி திதின்னு ஒரு திதி வரும். அது வளர்ப்பறையாக இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறையாக இருந்தாலும் பரவாயில்ல. திரையோதசி திதி நாளில் நல்ல சுத்தமான விபூதியில் பச்சை கற்பூரம், வெண்கடுகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சாயந்தர வேளையில் ஒரு 5:30 மணிக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி பூஜையை ஆரம்பிக்கணும். சிவலிங்கத்துக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுங்க. வெண்கடுகும் பச்சை கற்பூரமும் கலந்த அந்த விபூதியை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண சொல்ல சிவா ஸ்தோத்திரம் படிக்கணும். இல்லை சிவ மந்திரம் எது தெரியுதோ அந்த மந்திரம் படிக்கணும். அது மாதிரி படிச்சுட்டு திரையோதசி திதி நாளைக்கு படிச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த விபூதி அதிலே வச்சிடணும். மறுநாள் அந்த விபூதி எடுத்து சரீரம் முழுதும், உடம்பு, தலை, காய், கால் எல்லாமே பூசிட்டு ஒரு 15 நிமிஷம் பொறுத்து நீங்கள் ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும். குளிச்சுட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள கலகங்கள்லாம் குறையும். அன்னைக்கு குளிச்சு என்னைக்கு மறுநாள் குளிக்க சொல்ல அன்னைக்கு சாயந்தரம் போயிட்டு சிவன் கோவிலில் 2 தீபம், நெய் தீபம் ஏற்றிட்டு உங்கள் பேரில் ஏதேனும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு யாருக்கேனும் ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம்னா உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு டிஃபனோ சாப்பாடோ மேக்ஸிமம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. வந்தீங்கன்னா குடும்ப கலகம் நிச்சயமாக குறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு.